நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மழையிலும் வெயிலிலும் பேருந்து நிலையம் இல்லாமல் அவதிப்படும் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதி பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருமாள் மலை பகுதியில் பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்படாததால் வெயிலிலும் மழையிலும் நடு ரோட்டில் பேருந்திற்காக பொதுமக்கள் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் இருக்கோம். இப்போ மக்களோட பஸ் ஸ்டாப் அந்த நிலையத்தில் தான் இருக்கோம். நம்ம அதை பற்றி தான் இப்போ நம்ம பொதுமக்களோட இதை கேட்க போகிறோம். நம்ம ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நான் பெருமாள் மலையில் 75 வருஷமாக நான் குடியிருக்கேங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி 20 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை இடித்து தள்ளிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு கட்டலைங்க. கட்டாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க காலி இடமா. பொதுமக்கள் வர்றவங்க அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நிற்கிறாங்க. அதனால் தயவு பண்ணி ஐயா, இது பிரதான சாலை. பெருமாள் மலை பகுதியில் எத்தனை மக்கள் இங்கே வசிக்கிறீங்க? இங்கே 3000 குடும்பங்கள் இருக்குங்க. மொத்தம் 3000 குடும்பங்கள் வரை இருக்குங்க. இதில் 2 பக்கமுமே பஸ் ஸ்டாப்பு இல்லை. இங்கே எந்த பஸ் ஸ்டாப்பும் இல்லை. இருந்த பஸ் ஸ்டாப்பை இடிச்சிட்டாங்க. எதுக்கு அங்கே இடிச்சாங்க? அது ஏதோ நாங்கள் கட்டுறோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் கட்டலை. இடிச்சு எவ்வளோ நாள்? இடிச்சு ஒரு சுமார் 5-6 மாதம் ஆகுங்க. அதுக்கு எந்த நிழல் கூட எதுவுமே கிடையாதுங்க. எந்த வசதியும் கிடையாதுங்க. இது முக்கியமான பிரதான சாலை. இதில் இரு பக்கமும் பஸ் ஸ்டாப் பஸ் பகுதி நின்று போகிறது. இந்த பஸ் நின்று போகிற பகுதியில் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுற நேரம் கொடை பிடிச்சி கூட நிற்க முடியாத அவல நிலைமையில் இருக்காங்க மக்கள். அதுதாங்க உண்மை. இப்போ யாருமே வெளியூர்லேருந்து அடுக்கம் வராங்க. இந்த சுற்று வட்டார ஆளுகள்லாம் வராங்க, பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. அப்போ நிழல் கூட இல்லாதனால அவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்கள நம்ம சமாதானப்படுத்த முடியல. இதை இடித்து போட்ட பின்னாடி இதை துரிதப்படுத்தணும். துரிதமாக இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி முடிக்கணும். இது பொதுமக்களோட கோரிக்கைங்க. கொடைக்கானல் பிரதான சாலையில் இருக்கும் பேருந்து நிறுத்தம் பேருந்து ஓட்டுநருக்கும் கண்ணில் தென்படாமல் இருப்பதால் சில நேரங்களில் அரசு பேருந்துகள் நிற்காமல் கூட போய்விடுகின்றன என்று பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த பேருந்து நிறுத்த பகுதியை உடனே கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோல் சுரேஷ்.